ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மகாகாளி மெசேஜ் பார்க்குறோம். இது வந்து மகா சிவா அண்ட் மகாகாளி ஆரக்கிள் டெக்லேருந்து எடுத்திருக்கோம். அன்னை உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, அப்பாவோட பிளெஸிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1, 2, 3 3 பைலில் உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்பர் வச்சு எடுங்க, இல்லைனா இந்த மெட்டீரியல் அதாவது இந்த கிறிஸ்டல்ஸ் வச்சு எடுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோழி வச்சுருக்கேன், செகண்டு ஹீலிங் கிறிஸ்டல், ரெட்டு கிறிஸ்டல், ப்ளூ கலர் ஹீலிங் கிறிஸ்டல் தேர்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த 3 பைல எது ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு அன்னை மகாகாளி மகாசிவா என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆதிகாளி, யுவர் லைஃப் வில் பி ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் ஹாப்பினஸ். சூப்பர், பிளஸ்டு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த சோழி கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் லைஃப், ஏன்னா நிறைய வலி, நிறைய கஷ்டங்கள், எப்போமா எனக்கு வந்து இந்த விஷயங்கள் சரி பண்ணி தரப்போற அந்த கேள்வி, ரொம்ப ஏக்கம் அம்மா கிட்ட நிறைய இருந்திருக்கு. ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. யுவர் லைஃப் வில் பி ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் ஹாப்பினஸ். உன் வாழ்க்கையை வந்து ஃபுல்லாக சந்தோஷமும் ஒளி மிகுந்ததாகவும் உன் லைஃப் வந்து பிரைட்டாக இருக்க மாதிரி பண்ணுவேன். நீ இப்போ இருளில் இருக்குன்னு கஷ்டப்படாத. ஓகேவா, இப்போ நிறைய வலிகள், வேதனைகள் எல்லாத்துலேருந்து நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு இருங்க. ஓகேவா. இப்போ பைல் 2க்கு அன்னைக்கு வந்து தேங்க் பண்ணுங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கிராட்டிடியூட் பண்ணுங்க. ஏன்னா இது சாதாரண பிளஸிங் கிடையாது. இது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்களோட எல்லா கஷ்டத்துலேருந்து உங்களை நீங்க என்ன மாதிரி ப்ரேயர் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரேயர் உங்க மேல உண்மையிலே நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க ரொம்ப வலியால நீங்க அவஸ்தப்படுறீங்க. அது அம்மாவுக்கு தெரியும். என் பிள்ளையோட லைஃப்பை நான் ஃபுல்லா பிரைட்டா ஹாப்பியா மாத்தி தரப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங் மெசேஜ், கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் மெசேஜ் பைல் 2க்கு உங்களுக்கு நிறைய எனிமிஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை சுற்றி ஜல்லஸ் பீப்புள். நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போனால் உங்களை 2 ஸ்டெப் கீழே இறக்குவாங்க. ஆனால் தெரியவே தெரியாது, இவங்க தானா, சுற்றி இருக்கிறவங்க தானே இப்படி பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள் மேலே அது இன்னும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அது மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்படி வச்சு செய்வாங்க. கூட இருந்துகிட்டே உங்களை வந்து வளர விடாம சதி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து சிந்தாமணி காளி பிளெஸிங் தேங்க் பண்ணுங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்க. சிந்தாமணி காளி உங்களோட எல்லா எனிமிஸ் கிட்ட இருந்தும் உங்களுக்கான வெற்றியை, அவங்கள எல்லாரையும் வந்து கிராஸ் பண்ணி, ஓகேவா, அவங்க முன்னாடி உங்களை வந்து தலை நிமிர்ந்து ஒரு வெற்றியாளனா உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கிராட்டிடியூட் பண்ணுங்க. சிந்தாமணி காளி இவங்க பேர். ஓகேவா, அன்னை உங்களுக்கு வந்து உங்க எனிமிஸ் எல்லாரையும் ஓவர் கம் பண்ணி இந்த பிளஸிங்கை கொடுக்குறாங்க. உங்களை அவங்களுக்கு முன்னாடி சிறப்பாக வாழ வச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க, அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. சூப்பராக இன்னைக்கு பைல் சூஸ் பண்ண எல்லாருக்குமே பிளஸ்ஸிங் தான்ப்பா. அப்படியே என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் அன்னைக்கு வந்து நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இது மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். தேர்டு மகாசிவா லிங்கா வந்திருக்காரு. சிவலிங்கா, லைஃப் இஸ் யுவர் டீச்சர், லேர்ன் அண்ட் சீக் பெட்டர்மெண்ட். வாழ்க்கை என்பது ஒரு பாடம். அது வந்து நீங்கள் நடந்து போன விஷயங்களில் ஒரு லேர்னிங்ஸ் கற்றுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு முன்னேறுங்க. என்னோட அருள் உனக்கு எப்போவுமே துணையாக இருக்கும். நான் உன் கூட தான் இருக்கேன். உனக்கு நீ கஷ்டப்பட்டது ஏன்னா உனக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறதுக்காக. ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கணும்னா அந்த விஷயம் வந்து அதுக்கு கேப்பபிளான பர்சனாக அவங்க மாறணும். அவங்கக்கிட்ட அதுக்கான தகுதி இல்லைன்னா அந்த விஷயம் அவங்க கையில் வந்து இருந்தால் கூட அதை எப்படி வந்து
பாதுகாத்துக்கணும்னு தெரியாம அதை வந்து கோட்டை விட்டுருவாங்க. இதுவே வந்து அந்த பொருளுக்காக அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டெப் பண்ணி அதுல பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை வந்து எப்படி சேஃபா வச்சுக்கணும், அதுக்கு எப்படி நீங்க நன்றி உணர்வு கொடுக்கணும், இது வந்து சாதாரணமா கிடைக்கல இந்த வெற்றி எனக்கு. நான் இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க்லாம் ஃபெயிலியர் மற்றவங்க சொல்லுவாங்க, ஃபெயில் ஆகும்போது அவன் ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரிலாம் மற்றவங்க என்ன எது சொன்னாலும் அதெல்லாம் காதுல வாங்காதீங்க. உங்களோட லைஃப் நீங்க என்ன ஒரு ஃபெயிலியர் பாக்குறீங்களோ அது உங்களுக்கு படிப்பு. நீங்க அடுத்த கட்டம் போறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அது. ஓகேவா? படிக்கற்களா மாத்திக்கோங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்த்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா எடுத்துக்கிட்டு அதன் மூலமா அடுத்த கட்டம் நீங்க வந்து மேல முன்னேற பாருங்க. உங்களை வலிமையாக்க வந்தவைக தான். அதுதான் சொல்றாரு. எந்த ஒரு விஷயமும் உன் லைஃப்ல நடந்தது எல்லாமே உன்னை வலிமையாக்க வந்தது. நீ அதனால உன்னை தகுதி உடையவனா நீ மாத்திக்கோ. என்னோட பிளெஸிங் எப்பவுமே உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது மகாசிவாவோட பிளெஸிங்ஸ். ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. மகாகாளி அண்ட் மகாசிவா 2 பேருமே வந்து சூப்பர் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நன்றி சொல்லுங்க. அப்பா எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் கையில அது உண்மைதானே. ஒரு குழந்தைக்கு வந்து தகுதியான ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப ஒரு மெடிக்கலுக்கு போகணும்னா அந்த மெடிக்கல் படிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு முன்னாடியே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தானே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லி ஒன்று வச்சு அதுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபைடான்னு பார்த்துட்டு தானே எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு மீனிங் கூட தெரியாது. ஒரு வார்த்தை எப்படி கோர்வையாக படிக்கிறதுன்னு கூட தெரியாது. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், அது என்னதான் கான்வென்ட்ல படிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து மக்கர் அடிச்சு படிப்பாங்க. மக்கர் அடிச்சு எல்லாம் படிச்சாலாம் மெடிக்கல் இது பண்ண முடியாது. புரிஞ்சு படிக்கணும். நிறைய டெப்தா டீட்டெயிலா படிக்கணும். யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி கிரியேட்டிவா அந்த மாதிரி நினைக்கிற பிள்ளைங்க அவங்க அதுக்கான தகுதிகள் அவங்களுக்கு இருக்கான்னு அவங்கள செக் பண்ணாம இப்போ கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க. 50 பேரையுமே மெடிக்கலுக்கு அனுப்ப முடியாதுல்ல. 50 பேர்ல 4 பேருக்கு தான் மெடிக்கல்ல வந்து போகணுன்ற பிராப்தம் இருக்கும். அவங்களுக்கு தான் அதுல ஐடியா இருக்கும். மெடிக்கல்னு இருக்கிற பிள்ளைங்க தான் மெடிக்கலுக்கு போக முடியும். இன்ஜினியரிங்க்கு போகக்கூடிய பசங்க டெக்னிக்கல் லைன்ல அவங்களுக்கு வந்து டெக்னாலஜில அவேர்னஸ் இருக்கும். ஆனா மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருக்கா இல்லையா? ஸோ அப்போ அதுக்கும் கூட அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கா இல்லையா? +2ங்கிற அந்த ஒரு இது வச்சு இதுல நீ வந்து நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபை ஆனனா நீ இன்ஜினியரிங் சீட்டு. அதுக்குன்னு தனி குரூப் இருக்கு இல்லையா இன்ஜினியரிங் படிக்க. அதே மாதிரி தானே மெடிக்கல் போறதுக்கு ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அதுல தனித்தனி கேட்டகரிஸ். ஸோ உன்னை தகுதி உடையவனா நீ மாத்திக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ஆனா நீ அதிலேயே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்காத. ஒரு சிலர் அதிலேயே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க. நீங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் இவ்வளவும் கொடுக்கப்பட்டது. உங்களை சுத்தி இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மகாகாளி உங்களை எல்லாத்துல விடுவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளவு அழகா பயில்வான்கள். ஒரு சிலர் எல்லா பயிலும் கூட சூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஒரு சிலர் வந்து பர்டிகுலர் பயில் மட்டும் சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா இப்போ கரெக்ட் சுச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு அன்னை வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. உங்க லைஃப் நல்லா இருக்க போது பயப்படாதீங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிறத நினைச்சு பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓம் சக்தி பராசக்தி. நேயர்களே, இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் போகணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் கண்ணில் படும். ஏன்னா பக்தர்கள் யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்னை விருப்பப்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை உணரவும் பார்க்கவும் கேட்கவும் முடியும். யாருக்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு தேடல் இருக்குது, அதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கல, நீண்ட நாள் பிரச்சனையில் இருக்கீங்க, உங்களோட மனக்குழப்பம், உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, எங்கே போனாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடைப்படுற மாதிரி இருக்கா, அப்போது அன்னையை அழைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வழி பிறக்கும். மகாகாளி அருள்வாக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாகவும் சந்திப்பு இருக்குது. நீங்கள் நேரடியாக வர முடியலன்னா உங்களுக்கு ஃபோன் கால் மூலமாகவும் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும். உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. சில பேர் உடல் உபாதைகள்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில பேர் வந்து உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள், அது எதனால், ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், இல்லை கர்மாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அன்னையோட அந்த பிரசன்னம் பார்த்து உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு எடுத்துக்க முடியும். அம்மனுடைய ஆசீர்வாதம், அவங்களோட பிரசன்னம் நேராக வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது வாட்ஸ்அப் நம்பர். ஸோ எஸ்எம்எஸ் அனுப்புங்க, இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.